ஸோ ஒரு காலத்தில் டாக்டர்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டல் சொன்னாலே எல்லாருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப கண்ணியமாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வயலேஷனாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அதுக்காக நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா, நாங்கள் வந்து இதுக்காக நாங்கள் எது நடந்தாலுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் டாக்டர்ஸ். இந்த பிரச்சனை வந்து டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, பப்ளிக்காக நீங்களும் தான், நானும் தான். இன்றைக்கி ஹெல்த் கேரை வந்து டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட்டில் அப்புறம் ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. அதே சமயத்தில் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலேஷன் அகெயின் டாக்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இன்றைக்கி ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எஸ்பெஷலி சோஷியல் மீடியாலும் சரி இல்லை வந்து நியூஸ் சேனல்லையும் சரி டாக்டர்ஸை போட்டு அடிக்கிறது, அவங்கள திட்டுறது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபை வந்து த்ரெட்டன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஹாஸ்பிட்டல் உடைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. என்ன ஆயிடுச்சு நம்ம மக்களுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து அதிகமாக நடந்திருக்குது. ஸோ ஒரு காலத்தில் டாக்டர்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டல் சொன்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப கண்ணியமாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வயலேஷனாக மாறிடுச்சு. ஏன் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு இன்டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பண்ணுறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இண்டஸ்ட்ரியில், இல்லை எந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் வந்து ஆஸ் எ பேஷண்ட்டாக ஆஸ் எ பப்ளிக்காக நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் நம்ம ஹெல்த் கேர் நடக்கூட பல விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி டாக்டர்ஸ், அங்கே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம், கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 20 டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 30 டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, தென் வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஃப்ளோர் இன்சார்ஜ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, அலைடு ஹெல்த் சப்போர்ட்டிவ் டீம் இருப்பாங்க, சப்போர்ட்டிவ் கேர் சிஸ்டம்ஸ் இருப்பாங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, தென் டிரைவர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. இது மாதிரி பல கேட்டகரியில் பல டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் ஆகும். ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேஷண்ட்ஸ் உள்ளே போன உடனே டாக்டர்ஸ் உடனே பார்த்துட மாட்டாங்க. என்ன ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளினிக் போன உடனே அவங்க டாக்டர் பார்க்குறாங்க. ஓகேங்களா, அங்கே வந்து எந்த ஒரு ப்ரோட்டோகால்ஸும் கிடையாது, எந்த ஒரு செக்மெண்ட்டும் கிடையாது. உள்ளே போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர்ஸை பார்க்குறாங்க, மெடிசன்ஸ் வாங்க, வெளியில் வந்துடுறாங்க. பட் அதுவே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவங்களால வந்து ஈஸியாக வந்து அவங்க டாக்டரை வந்து ரீச் பண்ண முடியாது, ஈஸியாக வந்து டாக்டர்ஸோட இன்புட்ஸை வந்து அவங்களால வாங்க முடியாது, பல ஸ்டெப்ஸை தாண்டி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஈகோ சிஸ்டம்ங்க இது. இந்த ஈகோ சிஸ்டம் வந்து எல்லாருமே வந்து இன்டர்லிங்க்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து டாக்டர்ஸ் வந்து நர்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, நர்ஸ் வந்து டாக்டர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, டாக்டர் வந்து ரிசப்ஷனிஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, தென் வந்து பேக் அண்ட் டீம் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பல டிபெண்டன்சி வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அதனால் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் டாக்டர்ஸ். ஓகேங்களா, அங்கே நர்ஸ் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை பேக் அண்ட் டீம் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஓடி டீம் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து தப்பு பண்ணுற போது என்ன ஆகுனா ஃபைனலாக வந்து டாக்டர்ஸ் தான் பண்ணாங்க, நர்ஸ் தான் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு அலிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் முக்கியமாக வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் நடக்கூட பல பேக்கெண்டில் பிரச்சனையை வந்து நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு சிஸ்டத்தை பார்த்துட்டோம். ஓகே சார், வயலேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரீசன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா. ஸோ முன்னெல்லாம் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா வந்து we cannot get easy access. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க. சரி, பேக்கெண்டில் என்ன நடக்குது தெரியாமல் வந்து அதை சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுறதுனால காமனான பீப்புளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே தப்பு இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் மூவிஸ்லையும் சரி, தென் வந்து சோஷியல் மீடியாவிலும் சரி, அதே மாதிரி வந்து நம்ம மக்களுக்கு இருக்கக்குள்ள அந்த காசிப்ஸும் சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த நெகட்டிவிட்டி வந்து ஈஸியாக வந்து கிரியேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ப்ராப்பராக பண்ணக்கூடிய பல ஹாஸ்பிட்டலில் வந்து தப்பான விஷயங்கள் ஷேர் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமே வந்து ப்ரோக்கன் ஆகும். எஸ்பெஷலி வந்து அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கனால தான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து பல கிலோமீட்டருக்கு தாண்டியே வந்து நம்ம கண்ட்ரிக்கு வராங்க. ஓகேங்களா, பல நாட்டிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு தே ஹேவ் பீன் டேக்கிங் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரஸ்ட் இருக்கனால தான் வந்து இங்கே வராங்க. ஆனால் நமக்குள்ளேயே அந்த ட்ரஸ்ட் இல்லாதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு வயலேஷன் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஸோ ஒரு தப்பு நடக்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அப்பான் டாக்டர்ஸ். ஓகேங்களா, டாக்டர்ஸ் மேலே மட்டும் கிடையாது, அதை தாண்டி பல டீம் வந்து இன்டர்லிங்கடாக இருக்கனால இந்த பிரச்சனைக்கு வந்து வரதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போது நீங்கள் ஒரு பிரச்சனை நடந்த உடனே நீங்கள் அடிக்கிறீங்க. ஓகேங்களா, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் உடைக்கிறீங்க. அதோட ரியாக்ஷன் என்ன ஆகும் தெரியுங்களா? டிஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இப்போது ஹெல்த் கேரில் உருவாகிட்டு இருக்குது. டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்துட்டு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டராக இருந்தால் உங்களை பல்ஸை பார்த்தோ இல்லாட்டி உங்களுடைய நாக்கையோ கண்ணையோ பார்த்து வந்து they have given treatment. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், நிறைய ஸ்கேன்ஸ், நிறைய டெஸ்ட் அந்த மாதிரி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கும் வந்து ஒரு பல அலிகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே போனாலே வந்து நிறைய டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க, நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த பிரச்சனை வந்து டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, பப்ளிக்காக நீங்களும் தான் நானும் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம அந்த ட்ரஸ்ட்டை வந்து விட்டுறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பயத்தில் இந்த மாதிரி அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுடைய செலவுகள் அதிகமாகும், ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து இன்றைக்கி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ தான் டெக்னாலஜி கொண்டு வந்தாலுமே, எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் போனாலுமே இந்த மாதிரி இங்கே பண்ணுறதுனால அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் வர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட காஸ்ட் அதிகமாகும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், ஸோ நாளைக்கு நம்ம வந்து டாக்டர் ஆகலாம், நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நர்ஸ் ஆகலாம், நாளைக்கு வந்து ஒரு அலைடு ஹெல்த் கேர் பர்சன் ஆகலாம், ஒரு அனஸ்தீசியா ஆகலாம், ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகலாம். ஓகேங்களா, இல்லை வந்து ஒரு ஹெல்த் கேர் மார்க்கெட்டர் ஆகலாம், ஒரு அட்மின் ஆகலாம் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய பல பேர் கனவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து அவங்க இதுக்குள்ளே வராமே ஆகும். ஸோ இது மாதிரி வராமல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் இதோட கான்சிக்வன்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% குவாலிஃபைடு நர்சஸ் ஆர் ஃப்ளையிங் அப்ராட். ஓகேங்களா, அப்ராட் நோக்கி இப்போ அங்கே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரோக்கன் சிஸ்டம், இங்கே இருக்கக்கூடிய சேலரி சிஸ்டம், இங்கே இருக்கக்கூடிய டைம் ஸ்கெடியூல், இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர், இதுக்காகவே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்னலாக இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இன்னொரு 5-10 வருஷத்தில் இந்தியாவில் ஒரு குவாலிட்டி நர்ஸோ ஒரு குவாலிட்டி டாக்டர்ஸோ நம்மளால் வந்து ஹையர் பண்ண முடியாது, நம்மளால் ட்ரீட்மெண்ட் இருக்காது. ஸோ அதுக்காக நாங்கள் கேள்வியை கேட்கக்கூடாதா, நாங்கள் வந்து நாங்கள் எது நடந்தாலுமே அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இன்றைக்கி கூகுள் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி ஓகேங்களா 1-2 வாட்டி வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூ கேன் டேக் ட்ரீட்மெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஏதாவது நடந்துடுச்சு, ஓகேங்களா, ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு, இது தவிர்த்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா, அட்வொகேட்ஸை நீங்கள் ஹையர் பண்ணலாம். ஸோ வந்து கன்சியூமர் கோர்ட்ஸை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ ப்ராப்பரான வந்து எவிடன்ஸு, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக தான் வந்து அமையும். ஸோ அதனால் வந்து அடிக்கிறதால பிரச்சனை குறையாதுங்க, பிரச்சனை அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். பட் இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ப்ரோஆக்டிவ் ரொம்ப முக்கியம். ஸோ ரியாக்டிவ் பண்ணுறதை விட ப்ரோஆக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நடக்கிறது முன்னாடி எல்லாமே வந்து பார்த்து பண்ணி ப்ராப்பராக நீங்கள் சேனலைஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக கிடைக்கும். ப்ளஸ் ஃபினான்ஷியல் ப்ரெஷரும் வந்து கம்மியாகும். தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ அதை தவிர்த்து ரியாக்ஷன்ஸ் மோடில் போனீங்கன்னா கண்டிப்பாக இதோட கான்சிக்வன்சஸ் பயங்கரமாக இருக்கும் இந்த ஃபியூச்சர்ஸில். ஸோ அதனால் இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய என்னோட ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்பராக கிளாரிட்டி வேணும், இல்லை ஒரு சர்ஜரியில் வந்து உங்களுக்கு தெளிவு வேணும், ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு செகண்ட் போய் வேணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக we have been running a platform called .care. So .care அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம். அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா we can come and approach us and we can guide you, we can support you for the enter the patient journey. ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் டீட்டெயில்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே வந்து we can support you. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இது மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.